இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திரு அவை நமக்கு மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகத்தை கொடுத்திருக்கின்றது. இந்த வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது நல்லதா தீயதா, நன்மை தீமை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு கொடுக்கின்றது. ஆக நல்லவை எங்கிருக்கின்றன, தீயவை எங்கிருக்கின்றன, எது நம்முடைய வாழ்வில் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அவற்றை ஆய்ந்தறிவதுதான் நம்முடைய கடமை என்பதை இன்றைய வாசகங்கள் தெளிவுபடுத்துகின்றன. ஆகவே முதல் நற்செய்திக்கு செவிமடுப்போம், அதன் பிறகு சிந்தனைக்குள் செல்வோம், இறுதியாக ஜெபத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 47 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடமிருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூலறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, நல்லது கெட்டது, நன்மை தீமை என்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நாம் விவிலியத்தின் முதல் புத்தகத்திற்கு செல்லுகின்றோம். இறைவனுடைய படைப்பிலே இறைவன் மனிதனுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருந்தார். அதாவது நன்மை எது தீமை எது என்று ஆய்ந்தறியும் சக்தியை மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நாம் நன்மை தீமை அறியும் ஆற்றல் இருக்கின்ற பொழுது நன்மையை தேர்ந்தெடுத்தோம் என்றால் நமக்கு பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கிறது என்பதால் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக அந்த அடிப்படையில் தான் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம், நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து கொண்டு போய் இறுதியிலே பிரித்தெடுத்து கெட்டதை அழிக்கின்றனர், நல்லதை சேகரிக்கின்றனர் என்பதுதான். இதை எப்படி புரிந்து கொள்வது? நல்லது என்றால் என்ன? நினைப்பதையெல்லாம் செய்வது நல்லதல்ல. எனக்கு பிடித்திருக்கிறது, ஆகவே நான் செய்கின்றேன் என்பதனால் நான் நல்லவனாகிவிட முடியாது. அல்லது பிறர் என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் பலவற்றை செய்கின்ற பொழுது நான் நல்லவனாகிவிட முடியாது. அப்படி என்றால் நல்லது எது? நல்லது என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவில் நிலைத்து நிற்பதுதான் நல்லது. அது எவ்வாறு புரிந்து கொள்வது? நன்மை. மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகின்றார், கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் வேறு எவரும் இல்லையே. ஆக கடவுள் ஒருவர் தான் நல்லவர். நாம் தீமைகளுக்கு முக்கியம் அடிமைகளாக இருக்கின்றோம், அல்லது தீமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய எந்தனை எண்ணங்களில் தீமைகள் இருக்கின்றன, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இப்படியாக பல நிலைகளில் நாம் நெகட்டிவாக தீமையின் ஆதிக்கத்தை உள்வாங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே கடவுள் ஒருவர் தான் நல்லவராக இருக்கின்றார். மனிதர்கள் அத்தகைய ஒரு பண்பு நிலையை எட்டுவதற்கு முற்படுகின்றார்கள். நான் இல்லை என்று சொல்வதில்லை. காரணம், நன்மை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அன்பு, உண்மை, நீதி, இரக்கம், தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், கடவுளுக்கு கீழ்ப்படிதல் இவைகள் இருக்க வேண்டும். இவைகள் நம்மிடம் இருக்கிறதா? ஒன்றொன்றாக கூட நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். நானும் சேர்ந்து சிந்திப்போம். அன்பு இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அன்பை கொடுக்க முடிகிறதா? கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் சுயநலமில்லாத அன்பை கொடுக்க முடிகிறதா? அப்படி கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன நன்மையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? சிறு வயதில் பிள்ளைகளுக்கு திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்பதெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பொய் சொல்லாமல் இருக்கிறீர்களா? உங்களுடைய கை கரைபடியாமல் இருக்கிறதா? லஞ்சம் வாங்காமல், கொள்ளையடிக்காமல், பிறரை ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல் வாழ்ந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கின்றீர்களா? உங்களுடைய உள்ளத்தில் தாழ்ச்சி இருக்கிறதா? நான் மற்றவனை விட சிறந்தவன், மற்றவனை விட சிறந்தவள், நான் மற்றவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை
நாம் உள்வாங்கிக் கொண்டு வாழ்கின்றோமா, அல்லது எது தெரிந்திருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தாழ்ச்சி உள்ளத்தோடு கடவுளை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பல உண்மைகள் நமக்கு புலப்படும். நான் உண்மையிலேயே நீதி நேர்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனா, நன்மை பயக்கின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றனா, அல்லது தீமைகள் பயக்கின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றனா என்று விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது நல்ல ஆயன், தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னையே கொடுக்கின்ற ஆயன், அவன்தான் நல்ல ஆயன், நல்லவன். ஏனென்றால் தன்னை பற்றி யோசிப்பதில்லை, மாறாக தன்னுடைய ஆடுகளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தன்னை இழந்தாலும் பிரச்சனை இல்லை என்று முன்னிற்கின்ற நல்ல ஆயன். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஊதாரி மைந்தனின் தந்தை. மகன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான், சொத்து சுகம் அனைத்தையுமே தவறான இடத்தில் செலவழித்து விட்டான். வருகின்ற அந்த அந்த தன்னுடைய மகனை நீ எங்கு சென்றாய், எதை செய்தாய் என்று அவனை தீர்ப்பிடாமல் வந்தவுடனே ஓடிச்சென்று அரவணைத்து அவனை கட்டித் தழுவி அவன் மீண்டு வந்திருக்கிறான், அவனுக்காக விழா ஏற்பாடுகள் செய்வோம் என்று சொன்னார்லவா, அதுதான் நல்லெண்ணம், தீர்ப்பிடாத ஒரு உள்ளம். இன்னொன்று பார்க்கின்ற பொழுது கணவனை இழந்த கைம்பெண், தன்னிடம் இருக்கின்ற கடைசி செப்பு காசை உண்டியலில் போடுகின்றார். கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் எனது தேவையை கடவுள் நிறைவு செய்வார் என்று கடவுளை முழுமையாக நம்பி அங்கே ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு பெண்மணியாகும். இன்று நாம் வாழுகின்ற உலகிலே இருப்பது போதாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், பெரிதாக கட்ட வேண்டும், பெரிதாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கின்ற நிம்மதியும் இழந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நன்மை என்ற நிலையிலிருந்து தீமையின் ஆதிக்கத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற பல நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு செவி கொடுக்கின்றோமா என்றால், நான் என்னுடைய மனைவிக்கு, நான் என்னுடைய கணவருக்கு, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு, நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் எப்பொழுது செவி கொடுக்கின்றேனோ அப்பொழுதுதான் அவர்களை பற்றி நான் அறிந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. என்னால் ஒருவரை அவரோடு பேசாமல், அவருக்கு செவி கொடுக்காமல் புரிந்து கொள்ள இயலாது. பலர் சொல்வார்கள், பார்த்து 2 நாளாக உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? யாரை பற்றியும் யாருக்கும் தெரிந்துவிட முடியாது. அவ்வாறு தெரிய வேண்டும் என்றால் அவர்களோடு பழக வேண்டும், அவர்களோடு செவி கொடுக்க வேண்டும். ஆக கணவன் மனைவி உறவிலே நன்மை பயக்க வேண்டும் என்றால் சில பண்புகள் தேவைப்படுகிறது. செவி கொடுத்தல், புரிந்து கொள்ளுதல், தேவையில் உதவி புரிதல், ஒருவர் ஒருவரை மதித்தல். இங்கே கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும். அதுபோன்று தன்னையே அர்ப்பணித்தல். ஒருவருக்கு ஒன்று தேவையா, தன்னை தியாகம் செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும். இவ்வாறு வாழ்கின்ற பொழுது இயேசுனுடைய அன்பை இந்த குடும்பத்திலே பிரதிபலிக்கின்றார்கள். அங்கே நன்மை பயக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் தீமை எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? வெளியிலிருந்து வருகிறது? இல்லை, நமக்குள்ளிருந்து தான் புறப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? வெளியிலிருந்து வருபவை மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை, மாறாக உள்ளிருந்து புறப்படுபவை மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன. ஆக தீமை என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒன்றல்ல, மாறாக எனக்குள்ளிருந்து புறப்படுகின்றவை. அது எதுவாக இருக்கிறது? பொறாமை, தற்பெருமை, அகங்காரம், சுயநலம், ஏமாற்றும் செயல், தொடர்ந்து மற்றவர்களுக்கு தீமைகளை செய்வது, அபியூஸ், வயலன்ஸ் போன்ற செயல்கள் தீமைகளை முன்னிலைப்படுத்தும் விதமாக இருக்கின்றது. ஆகவே தீமை செய்பவர்கள் மட்டுமே தீமையை தாங்குபவர்கள் அல்ல, மாறாக தீமை நடக்கின்ற இடத்தில் அந்த தீமையை தட்டி கேட்காமல் எனக்கு எதுக்கு வம்பு என்று ஒதுங்கிச் செல்லுபவர்களும் தீமையை வளர்த்து விடுகிறார்கள். ஆக எனக்குள் இருக்கின்ற தீமையையும் நான் அகற்ற வேண்டும், என் முன்பாக நடக்கின்ற தீமைகளையும் நான் அகற்ற வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுதுதான் நான் நன்மை பயக்கின்ற மனிதனாக மாறுகின்றேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, உரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 21 வாசிக்கின்றோம். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையே உங்கள் தீமையை வெல்லட்டும் என்று. அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவர் உங்களுடைய வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தை காட்டுங்கள். அவர்கள் தீமை செய்ய முற்பட்டால் நீங்கள் நல்லது செய்ய முற்படுங்கள். உங்களுடைய எதிரிகளுக்காக, உங்களை துன்புறுத்துவர்களுக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் இயேசு வித்தியாசமான ஒரு வழிமுறையை நமக்கு காண்பிக்கின்றார். அந்த வழிமுறை நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் நிகழும். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் உண்மை எது, தீமை எது, நல்லது எது, கெட்டது என்று பகுத்தாயும் ஆற்றலையும் வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அவற்றை சிறப்பாக பயன்படுத்தி எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவும், எது செய்யக்கூடாதோ அவற்றை நாங்கள் ஒதுக்கும் வேண்டிய ஆற்றலையும் அருளையும், அதே நேரத்திலே நன்மை என்பவர் நீர்,
நல்லவை என்பது உம்மை குறிக்கும் என்பதையும் நாங்கள் அடையாளமாக கொண்டு நாங்கள் எப்பொழுதும் உம்மை போன்று நல்லவர்களாக வாழவும் உம்மை போன்று நேர்மை உள்ளவர்களாக வாழவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.